Welcome to Max 360 children. நம்ம இன்னைக்கு 8th Maxல Life Mathematicsல exercise 4.2ல இருக்கிற exercise problems ஓட answers தான் பார்க்க போறோம். 7th question, find the unknowns x, y and z from the following table. அதுல first question, name of the item is book. ஒரு புக்கோட marked price rupees 225. அதனோட discount 8% அப்படின்னா selling price எவ்வளோன்னு calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So நமக்கு mark price is rupees 225, discount percentage is 8%. We have to calculate the selling price. Formula to calculate the selling price is mark price minus discount. First நம்ம discount வந்து இந்த amountல calculate பண்ணணும். So discount is equal to marked priceல இருக்கக்கூடிய இந்த 225 ஓட 8% is the discount amount. அப்போ 225 into 8 by percentage இருக்கும்போது 8 by 100 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ 5ஆல் நம்ம இது ரெண்டையும் டிவைட் பண்ண முடியும். 5 2s are 10 and 0, 5 4s are 20 and 5 times. again நம்ம 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 4s are 20, 5 9s are 45 அப்படின்னு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். 4 2s are 8 அப்படின்னு. ஸோ 18 பாருங்க, இந்த 9 into 2 18 is the discount amount. rupees 18 is the discount amount. ஸோ நாம் இப்போ selling price calculate பண்ணிட முடியும். ஸோ selling price equal to, as I told you, mark price minus discount. So marked price minus discount, and marked price we know it is 225 minus 18. So 225 minus 18, we will get it as rupees 207 as the selling price of the book. So this is the answer for the first question in 7. So இங்க x ஓட value என்ன அப்படின்னா rupees 207. 7thலயே second question, name of the item is LED TV, marked price to be found out, selling price is 11,970 and its discount is 5%. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிட்டோம். மார்க் ப்ரைஸ் இஸ் y, செல்லிங் ப்ரைஸ் இஸ் 11,970 அண்ட் டிஸ்கவுண்ட் இஸ் 5%. நமக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இங்கே டிஸ்கவுண்ட்ங்கிறது பர்சன்டேஜில் கிடையாது, இட் இஸ் இன் அமௌண்ட். அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதில் எதனோட வேல்யூ தெரியுமோ அது அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 11,970, மார்க் ப்ரைஸ் இஸ் y minus discount is calculated from the mark price. அதாவது இந்த mark priceல 5% அப்படிங்கும்போது y into 5% அப்படின்னு அர்த்தம். ஸோ y minus y into 5% 5 by 100 அப்படின்னு எழுதுவோம். இங்கே it is 11,970 அப்படியே போட்டுக்கிறோம். 5 1 times 5 2 times 10 and it is 20 வரும். ஸோ y minus y by 20 அப்படின்னு இருக்கு. இங்கே நமக்கு 11,970. இப்போ என்ன அப்படின்னா இது நம்ம by 1ன்னு வச்சுக்கிட்டு LCM எடுத்துக்க போகிறோம் டினாமினேட்டரில். அப்போ மேலேயும் கீழேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 20 y by 20 minus y by 20 அப்படின்னு ரைட் சைடில் வந்துடும். இங்கே 11,970 அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் அப்படியே வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிடணும். 20yல y ஒரு y போச்சுன்னா 19y by 20 அப்படின்னு இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல 11,970. நமக்கு இந்த y வேணும் அப்படின்னா இந்த 19 by 20 இங்கே தலைகீழாக, அதாவது இன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஸோ இன்டூ 20 by 19 அப்படின்னு வரும். நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த 11,970 19ஆல் டிவைட் பண்ணுறோம். 19 6 times 114, நமக்கு ரிமைண்டர் 5ன்னு வரும். இந்த 7 கீழே இருக்கிறோம். ஸோ நமக்கு 3 times it is 57 அப்படின்னு வருது. தென் இந்த 0 நம்ம யூஸ் பண்ணாதனால அப்படியே நம்ம கோஷன் பிளேஸ் கொண்டு போயிடுறோம். ஸோ பாருங்கள், இந்த 19 630 times it is 11,970 அப்படின்னு வருது. நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 630 into 20, பாருங்கள் இந்த ஜீரோஸ் அப்படியே இங்கே வச்சுக்கிறோம். 3 2s are 6, அப்புறம் 6 2s are 12 அப்படின்னு பாருங்கள் நமக்கு rupees 12,600 அப்படின்னு இந்த y கிடைக்குது. ஸோ yயோட வேல்யூ rupees 12,600. ஸோ 12,600 is the value of this y here.
Third question, digital clock. Its marked price is rupees 750, selling price is rupees 615. Then we have to find the discount percentage. ஏன்னா இது ரெண்டும் percentage இருக்கிறதுனால இதனோட percentage நம்ம calculate பண்ணணும். Third question, it is a digital clock. They have given the marked price as rupees 750, selling price as rupees 615, and we have to calculate the discount percentage, and it is named as Z. We know selling prices marked price minus discount. And if you want to calculate the discount, the formula is marked price minus selling price. Here they have given the marked price as rupees 750 and the selling price as 650 and the discount is rupees 135. But we have to calculate the discount percentage. For that the formula is discount percentage is equal to discount by marked price into 100. So discount is 135 and the marked price is rupees 750 into 100 percentage. So for this zero gets cancelled. Dividing by 5, it is 2 times and it is 1 times and 5 times again. 15, 9 times it is 135. So it is 9 into 2, 18 percentage is the discount percentage. And the value of Z is 18 percentage. Eighth question, find the total bill amount for the data given below. கொடுத்துட்டு ஒரு ஸ்கூல் பேக் ஒரு ஹேர் ட்ரையர் இதனுடைய மார்க்டு ப்ரைஸும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் ஜிஎஸ்டி பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. We have to calculate the total bill amount for these two products. இதனோட பில் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கவுண்ட் அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்கூல் பேக் கால்குலேட் பண்ணணும். அது கூட ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். ரெண்டுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஸ்கவுண்ட் மணி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப டிஸ்கவுண்ட் மணி கால்குலேட் பண்ணனும் அப்படினா ரெண்டு பொருளோட விலை 15 அப்படினு வாங்கி மூணு பொருளோட விலை ₹25 னு வித்திருக்காங்க அப்படினா into 5% 5/100 அப்படினு எழுதலாம். பாருங்க இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகி நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படினா ₹25 அப்படினு வருது. So it is ₹25. So first selling price calculate பண்றோம். Selling price is mark price minus discount. So mark price is 500 minus discount is 25 and so the selling price is ₹475. Selling price of the school bag. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த GST 12% போட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ GST for school bag is equal to 475 into இது 12% கொடுத்துருக்காங்களா. ஸோ 12/100 நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். மறுபடியும் 5ஆல் ஸ்ட்ரைக் பண்ணலாம். 5 4s are 20, 5 1s are 5, 9 times 45, 4 3s are 12 அப்படின்னு நமக்கு ₹19 பாருங்க 19ம் 3ம் தான் ரிமைண்டர் இருக்கு. 19 into 3 is ₹57 is the GST for this school bag. Therefore bill amount for the school bag 475 plus 57. So it is ₹532. இது எதுக்கு அப்படின்னா ஸ்கூல் பேக்கோட பில் அமௌண்ட். நவ் நம்ம ஹேர் ட்ரையரோட பில் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் இன் ருபீஸ் இஸ் marked price into discount percentage. So marked price is 2000. Discount percentage is 10%. So 10/100 போடுறோம். பாருங்க ₹200 is the discount amount. So இதுக்கு selling price கண்டுபிடிக்கிறோம். Selling price as you know it is marked price minus discount. So marked price is 2000. Discount is 200. So the selling price of the hair dryer is ₹1800.
ஓகேங்களா? இதனோட ஜிஎஸ்டி வந்து 28% சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் த ஜிஎஸ்டி ஃபார் திஸ் ஹேர் ட்ரையர். ஜிஎஸ்டி ஃபார் ஹேர் ட்ரையர் இஸ் 1800 into 28 by 100. பாருங்க இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 18 into 28 is ஸோ நமக்கு 504 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஜிஎஸ்டி ஃபார் த ஹேர் ட்ரையர் rupees 504. Therefore, bill amount for the hair dryer is rupees 1800 plus this GST 504. Adding this together, 2304 is the bill amount for this hair dryer. So total bill amount to be calculated இல்லைங்களா? Total bill amountனா ரெண்டுக்கும் சேர்த்து. எதுக்கு ரெண்டுக்கும்? ஸ்கூல் பேக்குதும் ஹேர் ட்ரையர்தும். So total bill amount is equal to rupees 532 plus rupees 2304. Adding this together, we will get the total bill amount as rupees 2836. So 2836 is the total bill amount for these two products. Thank you, children.